பொங்கல் பண்டிகைக்கு சென்னை, செங்கல்பட்டு, நெல்லை, நாகர்கோவில், கோவை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து 10 சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கான அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வரும் செவ்வாய்க்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வரும் வாகனங்களுக்கு நுழைவு சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பேருந்துகளுக்கான கட்டணம் 250 ரூபாயாக இருந்த நிலையில் 300 ரூபாயாகவும், வேன்களுக்கான கட்டணம் 100 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. எலான் மஸ்கின் எக்ஸ் தளத்தில் குரோக் AI மூலம் உருவாக்கப்பட்ட ஆபாச உள்ளடக்கங்களை 72 மணி நேரத்திற்குள் நீக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் ஆபாச உள்ளடக்கங்களை தடுப்பதற்கான அறிக்கையையும் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தர்கா தரப்பில் சந்தனக்கூடு விழாவை மட்டும் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. விழாவில் 50 நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும், கந்தூரி போன்ற விழாக்கள் நடத்தக்கூடாது என்றும் நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவிட்டுள்ளார். 2 நாள் பயணமாக தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 4ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 5ஆம் தேதி திருச்சியில் பாஜக மகளிரணி சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவிலும் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை திருச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். திருச்சியிலிருந்து மதுரை வரை வைகோ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். அகர முதல அரபியில் அவர் ஆளுகின்ற அரசியல், அகர முதல அரபியில் அவர் ஆளுகின்ற அரசியல், உயர உயர. தமிழகத்தில் சாதி மத மோதல் கூடாது, இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். திருச்சி 90 அண்ணாநகர் உழவர் சந்தை திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், VCK தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம் கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதே வேளையில் காங்கிரஸ் சார்பில் வைகோவின் நடைப்பயண தொடக்க விழாவில் யாரும் பங்கேற்கவில்லை. திருச்சியில் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ள வைகோ நாள்தோறும் 15 முதல் 17 கிலோமீட்டர் வரை நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் 12ஆம் தேதி மதுரையில் பயணத்தை நிறைவு செய்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு சிலரின் சுயநலத்தால் அழிவு பாதையில் செல்வதாக அக்கட்சியின் MP ஜோதிமணி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மக்கள் பிரச்சனையை பேசாமல் கூட்டல் கழித்தல் செய்கின்றனர் என்றும் கட்சியின் நிர்வாகிகளை அவர் மறைமுகமாக சாடியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உட்கட்சி பிரச்சனையில் சிக்கி தவிப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் 2 குழுக்களாக பிளவுபட்டுள்ளதாகவும் அது அழிந்து கொண்டிருக்கும் கட்சி என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் MLA JCD பிரபாகர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். OPS அணியிலிருந்து விலகியிருந்த நிலையில் தவேக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார்.
மெரினா கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர அதனை ஷாப்பிங் மாலாக மாற்ற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடற்கரையில் உணவுப் பொருட்கள், பொம்மைகள், ஃபேன்சி பொருட்கள் விற்கும் கடைகள் தவிர வேறு எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் சென்னை மெட்ரோ ரயில் மூலம் 11.19 கோடி பயணிகள் பயணம் செய்துள்ளனர். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட 2015ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 46,73,41,000 பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு 1.5 கோடி உயர்ந்து வருவதாகவும் கூறியுள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு, புதூர் அப்பு தரப்பினர் புழல் சிறைக்குள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலை தடுக்க வந்த சிறை அலுவலர் திருநாவுக்கரசு என்பவர் இதில் காயமடைந்தார். கோவையில் கடந்த நவம்பர் மாதம் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கைதான கருப்பசாமி என்கின்ற சதீஷ், கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன், தவசி என்கின்ற குணா ஆகிய 3 மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களின் ஆவணங்களை பரிசீலித்த நீதிபதி சுந்தரராஜன் அடுத்த கட்ட விசாரணையை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவியின் தடுப்பு கம்பிகள் மற்றும் உடைமாற்றும் அறை உள்ளிட்டவைகள் கடும் சேதமடைந்தன. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பழைய குற்றால அருவி பகுதி சேதமடைந்த நிலையில் பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஊட்டி மலை ரயில் சேவை சனிக்கிழமையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தண்டவாளங்களில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் போடிமெட்டில் பெய்த பலத்த மழை காரணமாக மலைச்சாலையில் திடீர் அருவிகள் தோன்றியுள்ளன. லவ் ஷோர் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் மலைச்சாலையில் ஏற்பட்டுள்ள திடீர் அருவிகள் பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனிடையே மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்த நீர் குடித்த 8 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சி கூடுதல் ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் விளக்கமளித்துள்ளார். நீர் விநியோக பொறுப்பு மேற்பார்வை பொறியாளரை பணியிலிருந்து விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு பெய்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். துருக்கியின் கிழக்கு மாகாணத்தில் கடுமையான பனிப்பொழிவால் 600க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் மலை போல் குவிந்து கிடக்கும் பனிக்கட்டிகளை கனரக இயந்திரங்கள் மூலம் அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தெற்கு மெக்சிகோவில் 6.5 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளில் அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர்.
கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்தின் முக்கிய அறிவிப்பு சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வெளியாகிறது. ஏற்கனவே படத்திலிருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகிய நிலையில் படத்தின் இயக்குனர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்தின் ராவண மவண்டா பாடல் வெளியானது. பாடலாசிரியர் விவேக் வரிகளில் அனிருத் இசையமைத்து பாடியுள்ள பாடலை விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். மலையாள நடிகை மஞ்சு வாரியர் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடிக்கு பைக் ரைட் செய்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடியுள்ளார். மஞ்சு வாரியர் மாசாக பைக் ஓட்டி சென்ற காணொளி சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,580 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் உயர்ந்து 2,60,000 விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சனிக்கிழமை அறிவிப்பார் என அமைச்சர்கள் குழு உடனான ஆலோசனைக்கு பின் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டமே தங்களது பிரதான கோரிக்கை என்றும் உறுதிபட கூறியுள்ளனர். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் புதிய கார், ஜீப், வேன்களின் ஃபாஸ்டேக்களுக்கு KYV கிடையாது. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. VBG ராம்ஜி திட்டம் கிராமப்புறங்களில் தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் குறித்து முதல்வருடன் நேரடி விவாதத்திற்கு தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடன் நல்லுறவு, நதி நீர் பகிர்வை எதிர்பார்க்க கூடாது என்று மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை IITயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒரு அங்கமாக எப்போதும் இருக்கும் என்று கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் SIR பணியின் போது முழுமையான விவரங்களை வழங்காத 15,000 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். SIR பணிகள் முடிந்து வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் நிலுவையில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடக்கும் விசாரணையில் விண்ணப்பங்களில் விடுபட்ட விவரங்கள் குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கேட்டறிய உள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட வெள்ளித்தேரின் வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 3,95 லட்சம் ரூபாய் செலவில் உருவான வெள்ளித்தேர் பயன்பாட்டிற்கு வந்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நடராஜர் மரகத மேனியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பட்டாக்கத்தியுடன் வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 3 பட்டாக்கத்திகளையும் பறிமுதல் செய்துள்ள போலீசார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரையும் தேடி வருகின்றனர்.
கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே தனியார் மதுபான பாரை சேதப்படுத்திவிட்டு தப்பியோடிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்தோணி, வினோத், சரத்குமார், சக்திவேல் ஆகியோர் கைதான நிலையில் இதில் சரத்குமார் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களில் விநாயகர், முருகர், சிவபெருமான், சிவகாம சுந்தரி தாயார், சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் 4 ரத வீதிகளில் வலம் வந்தனர். தேருக்கு முன்பாக சிவ வாத்தியங்களுக்கு தகுந்தாற்போல் சிவன், பார்வதி வேஷமிட்ட சிவனடியார்கள் சுவாமிகளுக்கு முன்பு ஆடி பாடி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் கே மேட்டுப்பட்டியில் சட்டவிரோதமாக கருத்திரி தயாரித்த போது மின்சாரம் தாக்கி 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். விவசாய நிலத்தில் திரி தயாரித்த போது சம்பவம் நிகழ்ந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை தொடர்ந்து மாலை பருவத ராஜகுல மீனவ சமுதாயத்தினர் பட்டு வேட்டி, பழங்கள் மற்றும் மாலை உள்ளிட்ட பல்வேறு சீதனங்களை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலயன் சுவாமி கோயிலில் மார்கழி பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் பேரூராட்சி திமுக தலைவர் மாரியை பதவி நீக்கம் செய்ய கோரி 10 திமுக கவுன்சிலர்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்துள்ளனர். மாரி தனது பதவியை தவறாக பயன்படுத்தி தனது குடியிருப்புகள் உள்ள பகுதிக்கு மட்டும் தார் சாலை அமைத்து முறையாக குடிநீர் விநியோகம் செய்கிறார் என்று கூறப்படுகிறது. எனவே அவரை பதவி நீக்கம் செய்யாவிட்டால் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக 10 கவுன்சிலர்களும் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாடகர் வேல்முருகன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அங்கிருந்த பக்தர்கள் சிலர் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனநாயகன், பராசக்தி படங்கள் தொடர்பாக பதிலளித்தார். 2 படமும் போட்டிலாம் கிடையாது. 2 படமும் தியேட்டருக்கு வந்து மக்கள் எல்லாரும் போய் கொண்டாடுங்க, பாருங்க, ரசிங்கன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ஆசை. டெல்லியில் நரேலா தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் காலனி தயாரிப்பு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலை முழுவதும் தீ பரவிய நிலையில் உயிரிழப்புகள், சேத விவரங்கள் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருவதால் பதற்றமான சூழல் தொடர்கிறது. அஸ்னா பகுதியில் காவல் நிலையம் முன்பாக வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. Nereye